அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையிலே ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கேட்குறவங்களெல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வந்து செப்டம்பர் 15 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 15, ஓகேங்களா? ஃபீஸ் இதெல்லாம் நீங்கள் அப்போ அதுக்கு நியராக வரும்போது பே பண்ணால் போதுங்க. இப்போல்லாம் எதுவுமே பே பண்ண வேண்டாம். அப்போ தான் நான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கொடுப்பேன், ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். 24,600 கால் 108 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அப் சைடுன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? 108 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடுன்னு சொல்லியிருக்கேன். நிஃப்டி டவுன் சைடு, நிஃப்டி அப் சைடு தான். நான் இதை வாங்குங்க வீயுங்கன்னு சொல்லலை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஓகேங்களா? இப்போ பாருங்க, இன்னைக்கு காலையில் எங்கிருந்து அவர் திரும்புறாரு பார்த்தீங்களா? 108. அதுக்கு கீழே உள்ள சரி, இங்கிருந்து போனவர் இங்க ஏன் திரும்புறாரு? இந்த கேள்வி மஸ்ட். சரி, இங்கிருந்து திரும்பினவங்க இங்கிருந்து ஏன் ஒவ்வொரு முறையும் இங்கிருந்து ஏன் ஏறிக்கிட்டே இருக்காங்க? இதுக்கான விடை தெரியணும். தெரியாம மொத்தமா பண்ணக்கூடாது. அப்போ இன்னைக்கு எவ்ரி டிப்பானாலும் அப்சைடு இருக்கணும்ன்றது ரூல். ஏன்னா இன்னைக்கு ரிவர்சல் ஜோனையே ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. மார்க்கெட்ல ரிவர்சல் ஜோனையே உடைச்சிட்டாங்க. மேக்சிமம் மற்ற நாட்கள்ல ரிவர்சல் ஜோனை வந்து உடைக்காது, அதுக்குள்ளேயே விளையாடுவாங்க. அதுதான் மார்க்கெட். இன்னைக்கு ரிவர்சல் ஜோனை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்க என்ட்ரி எடுக்கணும்னு சட்டன் ரூல்லாம் இருக்கு. அப்படியே போய்கிட்டே இருக்காது மார்க்கெட். அப்படியே ஏறது இது பாட்டுக்கு அப்படியே ஏறிக்கிட்டே அப்படிலாம் போகாது. இறங்கும், கரெக்ஷன் கொடுக்கும், மறுபடியும் ஏறும், இறங்கும், கரெக்ஷன் கொடுக்கும், ஏறும். அப்படிதான் ஒருத்தர். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடம் வரும்பொழுது யூடியூப்ல நீங்க பாக்குறதுனால இந்த விலையில இருக்கும்போது நீங்க உங்க முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான். உங்க டெக்னிக் கூட இதை மேட்ச் ஆச்சுன்னா, ஓகேங்களா? இது நிஃப்டி. ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 22,900 புட்டு 35 ரூபாய்க்கு கீழே இருந்தால் ஃபின் நிஃப்டி அப் சைடு, 35 ரூபாய்க்கு மேல இருந்தா ஃபின் நிஃப்டி டவுன் சைடு. இங்க பாருங்க, காலையிலே என்ன பண்ணிட்டாங்க? 35 ரூபாவை இன்னைக்கு ஃபின் நிஃப்டில 0 to 0 கால் நம்ம சொல்லி கொடுத்த இது வந்து சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லை, அது எல்லா நாளும் தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எக்ஸ்பைரி டே எல்லா நாளும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இத இந்த விலையில இருக்கும் பொழுது இவரு கீழே வந்துட்டாரு, தெரிஞ்சு போச்சு. ஃபின் நிஃப்டி ஏற போகுது. அப்போ ஃபின் நிஃப்டி யாரோ ஒருத்தரை பை பண்ணணும்ல. அவரை எந்த விலையில எந்த ஸ்ட்ரைக்கை யாரை எடுக்கணும், அதை என்ன விலையில வாங்கணும். ஏன்னா நாம வந்து ஆப்ஷன் பையர், நமக்கு வந்து டைம் வேல்யூ இருக்கு. மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது. நமக்கு கொஞ்ச நேரம் மார்க்கெட் ஒருத்தர் என்னாலும் நம்ம பிரீமியம் கரையும். அப்போ மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது. புரிதுங்களா? நாம ஆப்ஷன் பையர், வேணா நம்ம பிரீமியத்தை தான் வாங்க போறோம். அப்போ அதை எந்த விலையில வாங்கணும் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். அதை சார்ந்து உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அங்க போய் கத்துக்கோங்க. அப்படி இல்லை, என்ன கத்துக்கணும், நீங்களே ஓனா பிராக்டிஸ் பண்ணலாம். உங்களால கண்டுபிடிக்க முடியும். நிறைய விஷயங்களை நீங்களே கண்டுபிடித்து அதுக்கு நாட்கள் ஆகும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்க வர்த்தகம் பண்ணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க்கை வளமுடன்.